சபை உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தப்பித்துக் கொள்ளுமா? Does the church be raptured before the tribulation period? நிறைய பேர் இந்த டாபிக்ல ஒரு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நான் பார்க்குறேன். குறிப்பாக நிறைய பேர் சொல்றாங்க, அந்த உபத்திரவ காலம் நடந்துட்டு இருக்கும் போது, அதாவது நடுவில் த மிட் ஆஃப் த ட்ரிபுலேஷன் பீரியட்ல சபை எடுத்துக்கொள்ளப்படும். சில பேர் வந்து அந்த போஸ்ட் ட்ரிபுலேஷன் பீரியட், இந்த உபத்திரவ காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சிலர் சொல்றது வந்து அந்தி கிறிஸ்துவனால் ஆட்சி செய்வதற்கு முன்னாடியே ஆண்டவர் தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்வார், அதாவது ப்ரீ ட்ரிபுலேஷன் பீரியட். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அல்லது டாபிக்ஸா நம்ம பேசுறதை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பைபிள் இஸ் சோ கிளியர் அபவுட் ஒன் திங். ஓகேங்களா? ஏன் நிறைய பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆறாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஆண்டவர் வந்து அதாவது தன்னுடைய ஜனங்களை மறைத்து வைப்பார், பாதுகாப்பார். அந்த மிட் ஆஃப் த ட்ரிபுலேஷன் பீரியட்ல பரலோகத்துல வந்து நிற்பாங்க. அந்த வெள்ளை அங்கே தரித்தவர்களை எல்லாரும் கையில குருத்தோலை ஏந்தி அங்க வந்து சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தால கழுவப்பட்டு வந்து நிற்பாங்க. ஸோ இந்த கான்செப்டை இதை வந்து நிறைய பேர் சபைன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த 1,44,000 பேர் அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறாரு, அவங்கள வந்து சபைன்னு சொல்லுவாங்க. அவங்க உபத்திர காலத்தின் வழியா தான் போய் ஆண்டவர் அவங்களை பாதுகாத்து அதுக்கப்புறம் 1000 வருஷம் சர்ச்சைகள் கொண்டு போறாரு. ஸோ இப்போ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இதுல ஏன் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு டைம் லைன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா நம்ம சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படும் நல்லாவே தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு அந்த ரகசிய வருகையுடைய வசனங்கள் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் நீங்க வந்து இந்த 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்க அந்த குளோரிஃபைடு பாடி எப்படி குளோரிஃபைடு பாடி அதை மாறும், எப்படி வந்து அந்த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ நம்ம எல்லாமே மறுரூபமாக்கப்படும் சொல்லி இந்த வசனத்தை குறித்து நிறைய நம்ம பேசியிருக்கோம். சரி, இப்போ வேதத்துல வேற என்ன ஆதாரங்கள்? நிறைய இடத்துல ஆதாரங்கள். நீங்க உங்களுக்கு 2 வசனம் மட்டும் காமிக்க விரும்புறேன். ஏன் சபை ரகசிய வருகை, அதாவது இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதும் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடியே நடக்கும் சொல்லிட்டு வேதத்தின் ஆதாரத்துல உங்களுக்கு நான் இன்னைக்கு தெரிவிக்க விரும்புறேன். அப்போ ஒரு வசனத்துல நீங்க முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இங்க வந்து ஆண்டவர் வந்து ஒரு சபைக்கு அழகாகவே தெளிவாக சொல்றாரு. என்ன போட்டிருக்கணும் பாருங்களேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், அதாவது ஆண்டவருக்காக ஆண்டவருடைய வசனத்தை காத்துக்கொண்டு, ஆண்டோடைய வசனத்தை யாரு காத்துக்கொள்றாங்க? சபை மக்கள். ஓகேங்களா? அந்த சபை தான் ஆண்டோடைய யாரெல்லாம் வசனத்தை காத்துக்கொள்றாங்களோ அவங்களதான் ஆண்டவர் சபைன்னு பாக்குறாரு. ஓகேங்களா? காத்துக்கொண்டபடியினால் பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது தப்புற பிளான், ஒரு எஸ்கேப் பிளான் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். பூமி எங்கும் தேவனுடைய அதாவது அந்த நியாய தீர்ப்பு விளங்குற நாளுக்கு முன்னாடியே யாரெல்லாம் வசனத்தை காத்துக்கொண்டு வசனத்தை கடைபிடித்து வசனத்தின்படி வாழ்ந்து தேவன் சொல்ற காரியங்களை செய்து முடிக்கிறார்களோ அவங்களை எல்லாரையும் தப்பு வித்து கொண்டு போறாருன்னு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ தெர் இஸ் an escape plan. இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் ரொம்ப அழகா போட்டிருக்கோம். Because you have obeyed my commandment to preserve, I will protect you from the great time of testing. The great time of testing வந்து இது உபத்திரவ காலம். ஆண்டவர் வந்து அந்த 7 வருஷம் இந்த பூமியை பிசாசு கையில ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் விளங்கும், பிசாசுடைய ஆட்சியும் இந்த இடத்துல விளங்கும். அப்போ ஆண்டவர் தான் செய்யற அந்த கிரேட் டைம் ஆஃப் டெஸ்டிங். ஓகேங்களா? that will come upon the whole world to test those who belong to this world. யாரை டெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கு? இந்த பூமியில உள்ளவங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தவிர அதாவது சபை அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டிரும். அதாவது இந்த பூமியில ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியாமல் யாரெல்லாம் அதுக்கப்புறம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ அது 7 வருஷம் உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சோதனை நடக்கும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து சத்தியம் அறிஞ்சு உண்மையா வாழாமல் இருப்பாங்க. சபைக்கு போயிட்டு அவங்க வந்து பெருசா ஆண்டவரோட அந்த உறவுல இல்லாம இருப்பாங்க. ஜெப வாழ்க்கையோ வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கையோ தேவனோட சித்தத்தை செய்கின்ற காரியங்களோ இது எதுவுமே முக்கியத்துவப்படுத்தாம ஏதோ ஒரு கடமைக்கு வாழ்ற ஒரு வாழ்க்கை. இப்போ இவங்க எல்லாருமே வந்து என்ன ஆகும்னா, அவங்கள ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறார். ஆனா இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே
சபை எடுத்துக்கொள்ளப்படும். there is escape plan. ஓகேங்களா, இவங்களை எல்லாரும் தப்பு வைக்கும்படி ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். இதுதான் இந்த எஸ்கேப் பிளான். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் கூட சொல்லலாம், அல்லது வார்த்தைன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம தெளிவாகவே தெரியுது there is escape plan ஆண்டவர் வச்சிருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, லூக்கா 21 36 இந்த லூக்கா 21 தான் இந்த எண்ட் டைம்ஸ் குறித்து போட்டிருக்கும். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் நடக்கின்ற காலங்கள், எப்படி சூரியன்லாம் அழிஞ்சு போகும், அதாவது சந்திரன் வந்து மறைந்து போகும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும், பூமியில வந்து எங்கும் பாராத ஒரு பெரிய அழிவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த 21 அதிகாரத்துல அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்தை குறித்து நிறைய பேசிட்டு கடைசியில ஒரு வசனத்தை ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறாரு பாருங்களேன், 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி. இங்கேயும் ஒரு எஸ்கேப் பிளான் வச்சிருக்காரு. ஓகேங்களா, 2 இடத்துல ரொம்ப அழகாவே பார்க்க முடியுது. ஆண்டவர் சபைக்கு ஒரு எஸ்கேப் பிளான கிளீனாகவே வச்சிருக்காரு. என்ன தப்பி? இனி சம்பவிக்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே அந்தி கிறிஸ்து காலத்துல நடக்க வேண்டிய காரியங்கள், பூமி மேல ஒரு நியாய தீர்ப்பு, பூமியில எப்படி அழிவுகள், அதற்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஆண்டவரை விட்டு விலகிற ஒரு சந்ததி எப்படி இருக்கும், விசுவாசத்தை விட்டு விலகி அணைகள் போவாங்க, டிசீவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் வருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த டைம். ஓகேங்களா, இதெல்லாம் இன்னும் அந்தி கிறிஸ்து காலத்துல இவங்கதான் பிரதானமாக இருப்பாங்க. அந்தி கிறிஸ்துல யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபட், இன்னொன்னு லூசிஃபர் ஹிம்செல்ஃப். ஓகேங்களா, ஏன்னா அவனும் ட்ரினிட்டி வச்சுதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த 3 காரியங்களும் அந்த உபத்திரவ காலத்துல ரொம்ப பகிரங்கமாகவே நடக்கும். ஆனா அதற்கு முன்னாடியே வசனம் சோ கிளியர், இனி சம்பவிக்க போற எவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அப்ப என்ன பண்ணணும்னா, அங்க வந்து வசனத்தை கடைபிடிக்கணும், வசனத்தின்படி வாழணும், அதுக்கப்புறம் ப்ரேயர். இந்த 2 எஸ்கேப் பிளான ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். யாரெல்லாம் ஜெப வாழ்க்கையில ஒழுங்கா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தை உட்கொண்டு, அதாவது உட்கொண்டுன்னு சொல்லும்போது அவங்களோட இருதயத்தை ஏற்றுக்கொண்டு அதை சீரியஸாக அவங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ணி அதன்படி கடைபிடித்து தேவன் சொல்றதை செஞ்சு இன்னொன்னு ஜெப வாழ்க்கையில நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சபை எனப்படுவார்கள். அந்த சபை தான் இந்த ரகசிய வருகை விட்டு ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்னும் தெளிவாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் சோ கால் டினாமினேஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. there are many denominations சொல்லிட்டு நிறைய கிறிஸ்டியன் சர்க்கிள்ஸ், அவங்க எல்லாமே பார்க்கும் பொழுது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய காரியங்கள். ஸோ நிறைய அந்த ரகசிய வருகையில பாத்தீங்கன்னா நிறைய இந்த பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், யாரெல்லாம் ஆர்கனைசேஷன் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கைவிடப்பட்டுருவாங்க. யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறாங்களோ, ஓகேங்களா, நான் இந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்திருக்கிறேன், இந்த சபைக்கு நான் போறேன், அதனால இந்த சபையை அவ்வளோத்தையும் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து இந்த 2 கேட்டகரியில ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ரிலேஷன்ஷிப்ல தான் ஆண்டவர் அந்த ரகசிய வருகை எடுப்பார். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த சர்ச். இந்த சர்ச் நீங்க மேல வந்துருங்க, இந்த சர்ச் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டார். யாரெல்லாம் அவங்க எந்த சபையில வேணா இருக்கட்டும், அவர்கள் உண்மையாலுமே அவங்க தேவனோட வசனத்தின்படி நடக்கிறார்களா, வசனத்தின் வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையில காணப்படுதா, அது மட்டும் இல்லாமல் ஜெப வாழ்க்கை, ஆண்டரோட ரிலேஷன்ஷிப், அந்த ப்ரேயர் லைஃப் ஸ்டைல், இது 2மே காணப்படும் போதுதான் they are ready to be called as a bride. ஆண்டவருடைய மனவாட்டிகளாக அவங்க காணப்படுறாங்க. அந்த மனவாட்டிகள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். இதே வருஷத்துல இங்கிலீஷ்ல வாசிக்கிற பாருங்க, watch therefore and pray always that you may be counted worthy to escape all things that will come to pass to stand before the Son of Man. மனுஷகுமாரனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக நம்மளை மாற்றும்படியாக என்ன பண்றாருன்னா பாருங்க, நம்ம எப்பொழுதும் சும்மாடியே நீங்க ஜோமெண்ட் இருக்கிறது எப்பொழுதும் ப்ரே ஆல்வேஸ் மீன்ஸ் இட்ஸ் நதிங் பட் நீங்க எப்பொழுதுமே இந்த ப்ரேயர் பொசிஷன்ல இருக்கீங்க. ஆல்வேஸ் டாக் டு காட், அதான் ப்ரேயர். ஓகேங்களா, எல்லாமே எல்லா சூழ்நிலையிலும் நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க படிக்க போகும்போதும் சரி, நீங்க வெளியில டிராவல் பண்ணும்போது, வேலையில இருக்கும் பொழுது, எங்க இருந்தாலும் just have a conversation with Jesus. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம். ஓகேங்களா, எப்பொழுதுமே விண்ணப்பத்தை மட்டும் கொண்டு போகாதீங்க. விண்ணப்பம் இங்க போடவே இல்லை. அதாவது வேண்டுதல்,
விண்ணப்பம் வேண்டுதல்ங்கிறது வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறது, விண்ணப்பம் வந்து யுவர் நீட்ஸ் நெசசரி திங்ஸ். அதுக்கெல்லாம் நம்ம நிறைய நேரத்துல விண்ணப்பம் தான் ஜபம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஜபங்கிறது வந்து இட்ஸ் டாக்கிங் டு காட், ஆண்டவரோட பேசுறது, ஒரு மனதோட பேசுறது, ஆண்டவர்கிட்ட மனம் விட்டு பேசுறது, ஆண்டவர் விரும்புற ஒரு காரியம் அதுதான் இல்லைங்களா. அப்ப சபை வேதத்திலையும் ஜபத்திலையும் நிலைத்திருக்கும் பொழுது, நான் சபைன்னு சொல்லும் பொழுது தனிப்பட்ட மனிதன், ஓகேங்களா, ஒரு மனுஷன் இதுல ரெண்டுத்திலையும் அவங்க கான்பிடென்டா ஸ்ட்ராங்கா அண்ட் 100% அவங்களுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் பொழுது அவங்களோட ஜப வாழ்க்கையும் தேவனுடைய வார்த்தையும் ரகசிய வருகையில் எடுத்து செல்லப்படும். மற்றவங்க எல்லாருமே கைவிடப்பட்டுருவாங்க. அப்ப நீங்க குறிப்பாக நீங்க கேட்கணும், யாரெல்லாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா, ஒன்லி those who are abide in the word and those who are in relationship with prayer with Jesus. ஓகேங்களா, இந்த abide in the word, அதுக்கப்புறம் இயேசுவோடைய பேசுகின்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு 2 பேருக்கும் காணப்பட்டா மட்டும்தான் இவர்கள் ஆண்டவர் சபையா பார்க்கிறார். இவர்களை மட்டும்தான் ஆண்டவர் எடுத்துட்டு போவார். சோ கால்டு ஆர்கனைசேஷனல் கிறிஸ்டியன்ஸ், சோ கால்டு ஒரு பெரிய மேசிவ் செக்ட் வந்து அந்த நாட்கள்ல கைவிடப்படும். அப்ப வந்து அவங்க வந்து ஒரு போல்டா சொல்லுவாங்க. மேபி இந்த வீடியோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தா கூட, என்ன ராப்சருக்கு அப்புறம் பார்த்தா கூட நிறைய கிறிஸ்டியன், சோ கால்டு கிறிஸ்டியன்ஸ் சொல்லிட்டு அவங்க வந்து, ஐயோ ராப்சரே நடக்கல, நாங்களாம் இருக்கோம் பாருங்களேன், நாங்களாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நாங்க தான் பெரிய பெரிய சபை வச்சிருக்கோம், நாங்களாம் இன்னும் இருக்கிறாப்பல, கண்டிப்பா ராப்சர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பகிரங்கமா ஒரு 3 வருஷம் ஃபர்ஸ்ட் எடிஷன் 3 வருஷம் பேசுவாங்க. ஏன்னா அவங்கள காப்பாத்தணும், அவங்க நேம் கொஞ்சம் டிஃபைம் ஆயிரும், ஐயோ நீங்களே போகலையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ they try to disprove the rapture. ஸோ ரகசிய வருகை கண்டிப்பாக இருக்கிறது, இது வேதத்துல இருக்குது. நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை, இயேசு கிறிஸ்துவும் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை, அதே போல சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேங்களா, அது எப்போ? உபத்திரவ காலத்துக்குள்ள ஆண்டவர் சபையை மனவாட்டியை வந்து பிசாசு கையில ஒப்புவித்து அடி வாங்கி உடச்சு தொலைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அங்க கொண்டு போக மாட்டாரு. அதற்கு முன்னாடியே ஒரு எஸ்கேப் பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் அதுல பங்கேற்கணும். அதற்காக விழித்திருந்து ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தையில காத்திருக்கணும், நிலைத்திருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தன்னுடைய ரகசிய வருகையில உங்களை ஆயத்தப்படுத்தி சேர்ப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கணும். God bless you.